ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ப்ரைவசிக்கு ரிஸ்க்கான ஒரு பெரிய மிஸ்டேக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ப்ரைவசிக்கு ரிஸ்க்காக இருக்கிறத நம்மளுடைய மொபைலில் சேஃப் அண்ட் செக்யூராக எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போது ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கங்க, இல்லை டெலகிராம் எடுத்துக்கங்க. ஒரு 2 பேர்த்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சேட். இப்போ ஏங்கிறவர் பிங்கிறவர்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அப்போ ஏ அனுப்பின மெசேஜ் பிக்கு ரீச் ஆகுது. இந்த இடையில இந்த ரீச் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு 3வது மனுஷன் உள்ளே பூந்து ஹேக் பண்ணி என்ன டைப் பண்ணியிருக்கிறாங்க, என்ன அனுப்புகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு காரணம் அது என்கிரிப்டட் மோடில் போகுது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே, சேட்டுக்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி அப்ளிகேஷன், சோசியல் மீடியா அப்ளிகேஷனில் எல்லாமே இருக்குது. ஸோ இடையில யாரும் ஹேக் பண்ணி பார்க்க முடியாது நம்ம என்ன டைப் பண்ணி அனுப்புகிறோங்கிறது. ஆனால் நம்ம மொபைலில் இப்போ வரைக்கும் ஒரு ப்ரைவசிக்கு ரிஸ்க்கான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குன்னா, நீங்கள் கூகுள்லேயோ க்ரோம் ப்ரௌசர்லேயும் நீங்கள் மொபைலில் போய் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுறீங்க, அதை பார்க்குறீங்க, அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் என்ன தேடுறீங்க, எந்த வெப்சைட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறது சில நெட்வொர்க்கில் என்கிரிப்டடாக இல்லாமல் இருக்கும். அப்போ என்கிரிப்டடாக இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு ஹேக்கரோ ஒரு ஸ்கேமரோ நேராக இவர் எந்த வெப்சைட்டு போய் அடிக்கடி பார்க்குறான் அப்படிங்கிறத உள்ளே நுழைஞ்சு பார்க்கும் பொழுது அது என்கிரிப்டட் இல்லாமல் இருக்கிற சமயத்தில் ஈஸியாக அந்த வெப்சைட் வழியாக நம்மளுடைய மொபைலை ஹேக் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால ஸோ அந்த என்கிரிப்டட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம், என்ன வெப்சைட்டுக்கு போகிறோங்கிறது என்கிரிப்ட் ஆகாமல் இருக்கிறத என்கிரிப்ட் பண்ண போகிறோம். அப்படி என்கிரிப்ட் பண்ணிட்டோம்னா ஒரு ஹேக்கரோ ஒரு ஸ்கேமரோ உள்ளே நுழைஞ்சு நம்ம எந்த வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுறோன்னு தேடும் பொழுது அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா எல்லாம் என்கிரிப்ட் ஆகிருக்கும், ஒரு சிம்பிளாக இருக்கும், நம்பர்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மூவிஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ஹேக்கர் உள்ளே போய் பார்க்கும் பொழுது எல்லாமே 1, 2, 3 ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் கலந்துருக்கு. அப்போ நீ எந்த வெப்சைட்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம சர்ச் பண்ணுறது, நம்ம போய் விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட்டு என்கிரிப்ட் ஆகாமல் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை எப்படி நம்ம என்கிரிப்டடாக சேஞ்ச் பண்ண முடியும், இதை என்கிரிப்டடாக சேஞ்ச் பண்ணால் நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ப்ரைவசி ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். யாரும் நம்மளை மானிட்டரும் பண்ண முடியாது, ஹேக்கும் பண்ண முடியாது, ஸ்கேமர்ஸ் ஈஸியாக நம்மளை நெருங்க முடியாது. இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் ஒரு 3 மொபைல் இருக்குது. இந்த ஒவ்வொரு மொபைல்லையும் எப்படி போய் நம்ம சர்வர் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத போய்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே காமனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது என் கையில் இருக்கக்கூடிய இந்த சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ செட்டிங்ஸ்குள்ளே கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கனெக்ஷன்ஸ்குள்ளே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் கனெக்ஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மோர் கனெக்ஷன் செட்டிங்ஸ்குள்ளே ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கட்டும். நீங்கள் விவோ, ஓப்போ, ரியல்மி, ஐக்யூ, OnePlus ஸோ இந்த வகையான மொபைல் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நீங்கள் ரெட்மி, போக்கோ, சவுமி மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் அண்ட் ஷேரிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கனெக்ஷன்ஸ் அண்ட் ஷேரிங்குள்ளே ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்ஃபினிக்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா மல்டி டிவைஸ் கனெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மல்டி டிவைஸ் கனெக்ஷனுக்குள்ளே ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சொன்ன எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு செலக்ட் ப்ரைவேட் டிஎன்எஸ் மோடுக்குள்ளே இப்போ டிஃபால்ட்டாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும். ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால நம்ம கேட்கக்கூடிய தகவல்களுக்கு தகுந்த மாதிரி சர்வர் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணி எங்கிருந்தாவது சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்கும். இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் வேலை செய்யுது. இதே இது நம்ம
பர்டிகுலராக ரிலையபிளாக ரொம்ப ட்ரஸ்டட் ஹோஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுடைய மொபைலில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் சரி, எந்த வெப்சைட் போனீங்கனாலும் சரி, அதை என்கிரிப்ட் பண்ணி மற்ற ஒரு ஹேக்கரோ ஸ்கேமரோ உள்ள நுழைஞ்சு நம்ம எங்கே போகிறோங்கிறத சர்ச் பண்ணவே முடியாது. ஸோ தட் நம்ம ஆட்டோமேட்டிக்கில் இருக்குன்னா அதுக்கு கீழே ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹோஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸில், ஓகேங்களா, அந்த எம்டி ஸ்பேஸில் DNS.Google, இது ரெண்டுமே ப்ரைவசி, கூகுளுடையது DNS.Google அப்படின்னு கொடுத்துட்டு சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஹோஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணும் பொழுது இந்த DNS கூகுள் வந்து அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதை எடுத்து கொடுக்கும். ஆனால் எல்லாமே என்கிரிப்டடாக. ஒரு ஸ்கேமரோ ஒரு ஹேக்கரோ இடையில உள்ள பூந்து நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்கன்னு உங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இல்லை DNS.Google இது இல்லாமல் வேற வந்து பார்த்தீங்கன்னா 1.1.1.1 cloudflare-dns.com. அதாவது நீங்கள் 1.1 அப்படின்னு வச்சுருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இது ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணணும். அதாவது 1 போட்டு DOT, மறுபடியும் 1 போட்டு DOT, மறுபடியும் 1 போட்டு DOT போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1ன்னு போட்டு புள்ளி வச்சு க்ளவுடு CLOUD. இது வந்து நல்ல, அதாவது DNS.Google விட இந்த ஹோஸ்ட் நேம் வந்து இன்னும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, அதனால் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ஹோஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு இனிமேல் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியோ தேடியோ பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணும். cloudflare-DNS.com போட்டு சேவ்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணியோ கூகுள் யூஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு உடனே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும், நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுத்துருக்கிறத விட. ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்ஸும் ஈஸியாக கிடைக்கும். அட் த சேம் டைம் எல்லாமே என்கிரிப்டடாக இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணுறதை யாருமே எதுவுமே தெரிஞ்சுக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு கண்டென்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.